ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜோதிகாவோட டைலாக் ஒன்று வரும்ல, உங்கள் பூரி மட்டும் எப்படி இப்படி புசு புசுன்னு வருதுன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி என் பூரியும் புசு புசுன்னு தான் வருது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல மாவை இந்த மாதிரி மைதா மாவை எடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வந்து சுடு தண்ணியும் இல்லை, ஜில்லுன்னு தண்ணியும் இல்லை, நார்மல் வாட்டர் தான் வந்து இது போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசையும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் மாவு ஒட்டும். இந்த அளவுக்கு தான் பூரிக்கு பிசையணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைகிறது வந்து சப்பாத்திக்கு. இது நம்ம பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இதில் இன்னொரு சீக்ரெட் என்னன்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி மூடிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டு நம்ம ஜில்லுன்னு எடுத்து செய்யும்போது இன்னும் பூரி வந்து உப்பெல்லாம் சூப்பராக வரும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாவு வந்து ரொம்ப இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது, கொல கொலன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் மாவு வந்து பூரிக்கு கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கையாலேயே அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டு நம்ம தேவையான அளவுக்கு ட்ரையாக இருக்கிற மாவையும் அது கூட சேர்த்து நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இதை கையாலேயே அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு சைடு மாவை வந்து எடுத்து நல்லா நீட்டாக திரட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். இது நல்லா பெருசாக நீட்டாக திரட்டிக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு சைஸில் டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்துடும். ரவுண்ட் ஷேப் இல்லைனாலும் நல்லா தாங்க வரும். சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரே டைம் தான் நம்ம திரட்டணும் மாவு, ஆனாலும் 3 பூரிக்கு வந்து சூப்பராக மாவு கிடச்சிச்சு. இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட், எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான். இப்போ மாவு உருட்டியாச்சு. கடையில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம தேய்ச்சி எடுத்து வச்ச மாவை வந்து ஒன்று ஒன்றா அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருக்குல்ல, இதை வந்து அந்த எண்ணெயில் அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தட்டி தட்டி எடுக்கலாம். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். என்னென்னா, அது கீழே இருக்கிற எண்ணெய் வந்து அந்த மாவு மேலே ஃபுல்லாக படணும். அப்படி படும்போது தான் நல்லா புஸ்ஸுன்னு அப்படியே எழும்பி வரும். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு பார்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா திரட்டிட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே சைஸ் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து தனித்தனியாக உருட்டி சப்பாத்தி கடையில் நல்லா உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மறுபடியும் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா சூப்பராக புஸ்ஸுன்னு வந்துச்சு. இதில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை. சொல்லுவாங்கள்ல, நல்லா காய வச்ச எண்ணெயை வந்து அதில் ஊற்றி பிசையும் போது நல்லா புஸ்ஸுன்னு வரலாம் சொன்னாங்க. பட் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நார்மலாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள். மறுபடியும் இன்னொன்று வந்து உங்களுக்காக மாவை வந்து அந்த எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். எண்ணெயை முங்கணும் ஃபுல்லாகவே, அந்த மாவு வந்து அந்த எண்ணெயில் முங்கிடணும். அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு எல்லா பூரியுமே வந்துச்சு. எந்த பூரியுமே வந்து அப்பளம் மாதிரி வரல. ரொம்ப சாஃப்டாக நல்லா தான் இருந்தது. இது கூட ஒரு சீக்ரெட் என்னென்னா, நம்ம மாவு பிசைவோம் இல்லை, அப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நீங்கள் பிசைறீங்கன்னா சீக்கிரமாக வந்து அது மேலே கலர் வந்து மாறிடும். பூரி வந்து ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக அந்த மேலே இந்த மாதிரி தெரியும். அது பார்க்கவே நல்லா டெம்ப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், என்னோடய எல்லா பூரியுமே நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.